மலரொன்று முகம் ஒன்று சிரிக்கட்டும், மகளிர் குழுவினில் சேரட்டும். மலர் அன்பு நண்பர்களே வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி எங்கள் வாசகர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆன்மீக பாடல் பாடுவாங்க. ஏகப்பட்ட ஆன்மீக பாடல் பாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? ராஜம்மா. எங்கேருந்து வரீங்க? நான் வந்து செங்கோட்டையில். இந்த ஆன்மீக பாடலில் உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் வந்தது? எப்போ ஆரம்பிச்சிங்க? எனக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் திருச்செந்தூர் போவோம். அங்கே எம்ஆர் மேடம் வந்து பாடுவாங்க. நான் அதை வந்து நிறைய கேட்டிருக்கேன். அப்போ அன்னைக்கு வந்து அவங்க ஒரு தனி பேப்பர் எடுத்து பாடினாங்க. இது நானாக எழுதின பாடல். இப்போ நம்ம கூட பாடல் எழுதலாம் போலுக்க. அந்த திருச்செந்தூர் முருகனால் அன்னைக்கு தான் எனக்கு ஞானமே வந்தது. பாட்டு எழுதணும், பாடணுங்கிற ஆசை. சின்ன பிள்ளையிலேருந்து பாடல்னா ரொம்ப ஆசைப்படுவேன். அது அங்கே தோணுனது தான். இப்போ எல்லா ஆன்மீக பாடலும் நான் எழுதிட்டு இருக்கேன். மகளிர் நீங்களே எழுதி நீங்களே பாடுவீங்க? மெட்டு அமைச்சு நீங்களே பாடுறீங்க? ஆமாம், மகளிர் சுய உதவி குழுவுக்கும் பாட்டு எழுதியிருக்கேன். சினிமா பாடலையும் இந்த ஆன்மீக பாடலாம் மாற்றியும் பாடுவேன். இப்போ இது எத்தனை வருஷமா அந்த மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 28 வருஷ கனவு. இன்னைக்கு நேற்று இல்லை, நானும் எங்கே எல்லாமோ அலைஞ்சு பார்த்து வச்சு இப்போ தான் அந்த சிவன் வந்து எனக்கு உங்கள் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. சரி, எங்கள் நேயர்களுக்கு ஒரு பாட்டு பாடி காமிங்க. ஆட்டுங்க பாட்டு. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், ஆதி சிவனின் முகம் தன்னை நான் பார்த்தேன். என் இறைவன் அவனே அவனே என்று எண்ணி வாழுகின்றேன். என் வாழ்வே அவன்தான் என்று எண்ணி நானும் வாழுகின்றேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், எல்லா உயிர்க்கும் தந்தையவன், எல்லாம் தருகின்ற தெய்வம் அவன். அவனை நினைத்த மறுகணமே அருளை பொழியும் வள்ளலவன், அருளை பொழியும் வள்ளலவன். இறைவன் அவனே அவனே என்று நானும் வாழுகின்றேன். ஆமா, நல்லா இருந்தது. முருகனை பத்தி ஒரு பாடல் பாடினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் முருகனை பத்தி பாடுறேன். முருகனே செந்திலதிபனே, முருகனே செந்திலதிபனே, வள்ளி தெய்வ யானை மணாளனே, வருபவர் குறைகளை தீர்ப்பவனே. முருகனே செந்திலதிபனே, வள்ளி தெய்வ யானை மணாளனே, வருபவர் குறைகளை தீர்ப்பவனே. என் சங்கடம் தீர்க்கும் சங்கரன் மைந்தா, தஞ்சமென்றே உன்னை அடைந்தேன். என் சங்கடம் தீர்க்கும் சங்கரன் மைந்தா, தஞ்சமென்றே உன்னை அடைந்தேன். சக்தியின் மகனே வேலவனே, சகல நலங்களை தருபவனே. சக்தியின் மகனே வேலவனே, சகல நலங்களை தருபவனே. முருகனே செந்திலதிபனே, வள்ளி தெய்வ யானை மணாளனே, வருபவர் குறைகளை தீர்ப்பவனே. அழகனை உந்தன் திருமுகம் காண ஆண்டுகள் தோறும் வந்தேனே. அழகனே உந்தன் திருமுகம் காண ஆண்டுகள் தோறும் வந்தேனே. 6 முகங்கள் கொண்டவனே, அடியவர் குறைகளை தீர்ப்பவனே. 6 முகங்கள் கொண்டவனே, அடியவர் குறைகளை தீர்ப்பவனே. முருகனே செந்திலதிபனே, வள்ளி தெய்வ யானை மணாளனே, வருபவர் குறைகளை தீர்ப்பவனே. அருமையா பாடுறீங்க. இந்த பாடல்ல உங்களுக்கு எப்போ விருப்பம் வந்தது? இந்த பாட்டு எழுதுறதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லித்தரல. எல்லாமே இறைவன் அருளில் தான் நான் வந்து எழுதுகிறேன். நான் படித்தது வந்து 5 தான் படிச்சிருக்கேன். ஆனால் சினிமா மட்டும் நான் பாடுறதுக்கு மியூசிக் இல்லாதனால அந்த பாட்டு நல்லா இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, சினிமா பட்டையும் எடுத்து நம்ம பாடலை மாற்றி பாடுனேன்ன ஜனங்களுக்கு அதுன்னா போய் சீக்கிரம் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் இந்த சினிமா பாடலை எடுத்து இந்த சுய உதவி குழு, மகளிர் சுய உதவி குழு, எவ்வளோ பேங்க் அவங்கள நம்பி லோன் கொடுக்குறாங்க, அவங்க நல்லா கட்டணும் அப்படின்னு நான் யோசித்து தான்
அதுக்கு பாட்டு வந்து நானாக போட்டால் ராகம் இருக்காதுன்னு இந்த நாகேஷ் சாரும் சச்சும் டான்ஸ் ஆடின பாட்டை எடுத்து பாடினேன். நன்றிம்மா நன்றிம்மா. அருமை, நல்லா இருந்தது. முருகனை நேரில் பார்த்த மாதிரியே இருந்தது. முருகன் தவிர வேற எந்த சுவாமிகளுக்கு உங்களுக்கு? நான் மகளிர் சுய உதவி குழு கூட பாடியிருக்கேன் சார். பெண்களை பற்றி பாடியிருக்கேன். மலருண்டு முகம் ஒன்று சிரிக்கட்டும், மகளிர் குழுவினில் சேரட்டும். மலருண்டு முகம் ஒன்று சிரிக்கட்டும், மகளிர் குழுவினில் சேரட்டும். பெண்கள் எல்லாம் ஒன்று கூடட்டும், என்னென்ன தேவைகள் கேட்கட்டும். மலரொன்று முகம் ஒன்று சிரிக்கட்டும், மகளிர் குழுவினில் சேரட்டும். பெண்களால் என்ன முடியும் என்றே சிலர் நினைத்தார். பெண்களால் என்ன முடியும் என்றே சிலர் நினைத்தார். எங்களாலும் முடியும் என்றே நாமும் சொல்லுவோம். எங்களாலும் முடியும் என்றே நாமும் சொல்லுவோம். நல்ல நல்ல தொழில்கள் செய்து நாடு போற்ற வாழ்ந்திடுவோம். 4 பேருக்கு உதவி செய்து வாழுகின்ற பெண்ணாவோம். மலரொன்ற முகம் ஒன்று சிரிக்கட்டும், மகளிர் குழுவினில் சேரட்டும். பெண்கள் எல்லாம் ஒன்று கூடட்டும், என்னென்ன தேவைகள் கேட்கட்டும். செங்கோட்டை பகுதியில் இப்படி தானே பாட்டு எழுதி மெட்டு அமைச்சு பாடக்கூடிய ஒரு பெரிய பாடகரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துனதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறோம்மா. இன்னொரு வாய்ப்பு நாங்கள் உங்களை சந்திப்போம். நீங்கள் இதேமாரி பாடணும். நன்றி. நன்றி. வணக்கம்.